பெய்யாதுன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தப்போ நான் இந்த ஊருக்காக மழை வேண்டி வேண்டுதல் பண்ணேன். உன் அருளால மழை பெஞ்சு ஊர் முழுக்க சந்தோஷமா இருந்தாங்க. ஆடு மாடுன்னு எல்லா ஜீவராசிக்கும் தண்ணி கிடைச்சது. மக்கள் விவசாயம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என் முத்து மாமா ஸ்வேதா முன்னால ஒரு வாய் தண்ணிக்காக கெஞ்சறத பாக்குறப்போ மனசு விட்டு போயிடுச்சு. எதுக்காக ஆத்தா எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை? அழுது அழுது என் கண்ணுல இருக்கிற கண்ணீர் எல்லாம் போயிடுச்சு. ஏன் திரும்ப திரும்ப என்ன சோதிக்கிற ஆத்தா? ஆத்தா, எனக்கு என் முத்து மாமா வேணும் ஆத்தா. எப்படியாவது எனக்கு அவரை மீட்டு கொடுத்துடு. வினையெல்லாம் தீர்த்து வைப்பா. இந்த ஆத்தா தாம் பக்தர்களை அளவில்லாத கருணையால ஆட்கொள்வா. சாமி, அவர் யாரு? அவர் புதுசா இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. அம்மனோட அருள் நிறைய இருக்கு அவருக்கு. அவர் சொல்றதெல்லாம் நடக்குது. நீ வேணா உன் குறைய அவர்கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரு. உனக்கு தெரியுதா உன் பையன் எங்க இருக்கானு? தெரியுது சாமி, தெரியுது. ஓ, போய் கூட்டு வா. கூட்டு வந்து இந்த ஆத்தா சன்னதியில அவ முன்னாடி நிக்க வச்சு என் பையன் கிடைச்சிட்டான்னு சொல்லி மனசார நன்றி சொல்லி வேண்டிக்கோ. அந்த ஆத்தா எப்போதும் உனக்கு துணை இருப்பா. சரிங்க சாமி. குடு. வர சாமி. சொல்லுமா, என்னாச்சு? என் மாமாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. ஸ்வேதான்னு ஒருத்தி என் மாமாவை கடத்தி வச்சு மிரட்டுறா. அவரை கண்டுபிடிச்சு மீட்டு கொண்டு வரணும். அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். இந்த ஆத்தாவை நம்பி வந்துட்டேல்ல, அவ மீட்டு கொடுத்துருவா. உட்காருமா. இந்த சூலாயுதத்தை கையில வச்சுக்கிட்டு ஆத்தால மனசார வேண்டிக்கமா. அந்த ஆத்தா உன் மாமாவை கண்டுபிடிச்சு கொடுப்பான். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பா. அளவில்லாத கருணையால ஆட்கொள்வா. பக்தர்களை அளவில்லாத கருணையால அருள் புரிவா. துன்பம் வரும், துணிஞ்சு நில்லு, கலங்காதே. உனக்கும் ஒரு நேரம் வரும், மயங்காதே. உயர்கின்ற காலம் வரும் உனக்கும். இது ஆத்தாவின் அருள்வாக்கு. வழிகாட்டு ஆத்தா, வழிகாட்டு. இந்த புள்ளையோட புருஷன் இருக்க இடத்தை காட்டு. கண்கள் மூடியே இருக்கட்டும். மாமே இருக்க இடம் தெரியுதா? தெரியுதுன்னா சொல்லு.
தெரியுது சாமி, நல்லா தெரியுது. இந்த ஊருக்குள்ள அந்த வீடு எங்க இருக்குன்னு கூட நல்லா தெரியும். போமா போ, போய் உன் மாமனை காப்பாத்திக்கோ. எதையும் நினைச்சு நீ கலங்காத, இந்த ஆத்தா உனக்கு துணையா இருப்பான். தைரியமா போமா, நல்லது நடக்கும். ரொம்ப நன்றிங்க சாமி. இத மறக்கவே மாட்டோம் சாமி. சரியான நேரத்துல நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. வாமா வரோம் சாமி. ஹலோ ஸ்வேதா, முத்தரசனை இருக்கிற இடம் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி எப்படி தெரிஞ்சுச்சு? போனா போகுதுன்னு பார்த்தா அந்த வெண்ணிலா அடங்க மாட்டா போல இருக்கு. இன்னைக்கு அந்த வெண்ணிலாவும் முத்தரச மாமாவும் ஏன் கையால தான் சாக போறாங்க. கண்ணிங்க வச்ச பெரியப்பா, பெரியப்பா, ஸ்வேதா, பெரியப்பா. ஸ்வேதா, ஸ்வேதா, என்னாச்சு? என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? என்னாச்சுமா? ஜன்னல் கிட்ட வாங்க பெரியப்பா, சீக்கிரமா, சீக்கிரம் வாங்க. இந்த வரமா. ஐயோ ஸ்வேதா, பெரியப்பா. ஷூ. ஸ்வேதா, கொஞ்சம் இரு, நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதுக்கெல்லாம் அவசரம் இல்ல. அந்த வெண்ணிலாவுக்கு முத்தரச மாமாவா அடிச்சு வச்சிருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அங்க ஆளுங்க கிட்ட பேசி முத்தரச மாமாவை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்க. இல்லம்மா, உன்னை இப்படியே விட்டுட்டு நான் எப்படி போறது? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க போங்க பெரியப்பா. சரி ஸ்வேதா, நீ ஜாக்கிரதையா இரு. நேரா போங்க. ஆ, இங்கதான் இங்கதான், இப்படி திரும்புங்க, லெஃப்ட். இப்படிதான் நேரா போங்க. இந்த வழியாதான் வந்து
போ வெளில போ வா வா எடுத்துட்டு போடா. வெளிய போ போ வெளில ஏய் 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 வா வா இந்த பக்கம் வாடா மரியாதையா வந்துரு அடங்கடா அறுத்துருவேன் ஐயோ இன்னும் ஒரு அடி பக்கத்துல போன வெண்ணிலாவ கோழி இருக்கிற மாதிரி அறுத்துருவேன் ஐயோ ஏய், ஹீரோ அடங்கடா அறுத்துருவேன் ஐயோ விடுங்க அவரை பின்னாடி போ. ஏய், உன்னை தாண்டி, பின்னாடி போ. போ பின்னாடி. என்ன ஆளாளுக்கு சீன் போடுறீங்களா? ஒழுங்கு மரியாதையா இருங்க. இல்ல இவ கழுத்து அறுத்து காவால போட்டுருவேன். மாமா மாமா வேண்டாம் மாமா என்னடா மாமா? யார் உனக்கு மாமா? என்னைக்கு ஸ்வேதாவை ஏமாத்திட்டு இந்த வேலைக்கார கழுத்துல தாலி கட்டினியோ அன்னைக்கே உன்னோட உறவு அறுந்து போச்சு. வெளியில விட்டுருங்க மாமா. கண்ணு முன்னாடி இவ கழுத்தை அறுக்கிற போறான். நாளை என்னடா பண்ண முடியும்? ஏடா முறைக்கிற? அவரை விட்டுடு மாமா. ஈரோடு இருந்தா தானே பிரச்சனை. இவ கழுத்தை அறுத்துருவான்டா. மாமா பாத்து மாமா. ஒண்ணுல மாமா சரி ஒண்ணுல வாங்க வெண்ணிலா வாங்க. என்னைய கொத்திரியா உன்ன? ஐயோ ஆனி, ஐயோ யாருமே இல்லையே. ஐயோ விஷம் வேற ஏறிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? டாக்டர் கிட்ட போக வேண்டியதா? மருது
அண்ணா வண்டி எடுங்க. அண்ணா ஏன் இப்படி குறுக்க போட்டு வச்சிருக்கீங்க? வண்டி எடுங்க. சாரிங்க மேடம், வண்டி திடீர்னு ரன்னிங்ல பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான் ரோட்டை மறைச்சிக்கிட்டு இருக்கு. இதோ பாத்துட்டு இருக்கு மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுவேன் மேடம். கொஞ்ச நேரமா? நான் உடனே ஹாஸ்பிடலுக்கு போகணும். இல்ல மேடம், வண்டியை நகர்த்துனா ஆளுங்க வந்தா தான் நகர்த்த முடியும். கொஞ்ச நேரம் இருங்க மேடம், நானே வண்டியை ரெடி பண்ணிடுவேன். ஹலோ, வண்டி எடுங்கன்னு சொல்றேன்ல. வண்டி போகாது மேடம், ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல. கார் போறதுக்கு வழி கொடுங்க. சாரி மேடம், ஆள் இல்லாம பண்ண முடியாது. சைடுல வேற வழியே இல்ல. வழியில ஏதாவது வண்டி தென்படுற வரைக்கும் நடந்தே போயிட வேண்டியதுதான். எந்த வண்டியும் வர மாட்டேங்குது. இது ரோட்ல விழுந்து கிடக்கிறது. ஏமா, ஹலோ, யாரு இந்த? எழுந்துரு. யாருங்கிறால? ஏமா, ஏமா எழுந்துரு, எழுந்துருன்றால். ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா என்னாச்சு? ஸ்வேதா, ஸ்வேதா எழுந்துரு. ஸ்வேதா, என்னது வாயில நுர வந்திருக்கு? பாம்பு குத்தி இருக்கு. உடனே மருத்துவச்சில கூட்டிட்டு போனதான் ஸ்வேதாவை காப்பாற்ற முடியும். ஸ்வேதா, ஸ்வேதா எழுந்துரு. ஸ்வேதா வா, ஸ்வேதா எழுந்துரு. எழுந்துருன்றல. ஸ்வேதா எழுந்துரு, எழுந்துரு. வா, மெதுவா, சீக்கிரம் வா, வா. எந்த பாம்பு கடிச்சது? என்னதுன்னு தெரியலமா. நான் போகும்போது ரோட்ல மயங்கி கிடந்தா. எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. நாடி குறைஞ்சுகிட்டே இருக்கு. பாம்பு கடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கே. என்ன பண்ணுவீங்களும் தெரியாதுமா, எப்படியாவது காப்பாத்துங்கம்மா ப்ளீஸ்மா. பாக்குறேன்ப்பா, ஏன்னா பாம்பு கடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாக்குறேன்.
இத கொஞ்சம் புடிப்பா. குடு. இந்தப்பா. குடு குடு. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லம்மா. விஷமுறிவு மருந்து கொடுத்திருக்கேன். ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு காத்துக்கிட்டு இருப்போம்பா. பாம்பு கடிச்சு ரொம்ப நேரமாச்சு. உள்ள போங்க மாமா. செல்லக்குட்டி, நிஜமாலுமே நான் மறுபடியும் உயிரோட வந்து உங்க எல்லாத்தையும் பாப்பன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை வெண்ணிலா. என்ன முத்து மாமா நீ பொழைச்சு வந்ததே அந்த ஆத்தாவோட அருள். வந்ததும் வராததுமா இப்படி எல்லாம் பேசுற. அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டுடுவேனா? ஆமா ஆமா, அந்த சத்தியவான் சாவித்திரி மாதிரி நம்ம வெண்ணிலா உங்க உயிர் அந்த எமங்கிட்டே இருந்தாலும் சண்டை போட்டு போராடி மீட்டு கொண்டு வந்துருவா. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்வேதாவை நம்ம வெண்ணிலா அருவா எடுத்துக்கிட்டு துரத்துனா. அந்த காட்சி அப்படியே கண்குள்ளா காட்சி. நீங்க மட்டும் பாத்திருந்தா. நிஜமாவா? மாமா, அந்த ஸ்வேதா என்ன பண்ணான்னு தெரியுமா? ஏதோ ஒரு பொணத்துக்கு உங்க சட்டைய மாட்டி அந்த ஏரிக்கரையில தூக்கி வீசிட்டு உன் மாமா செத்து கிடக்குறான்னு சொல்லிட்டா. கதறி அழுது ஓடுன. அதான் மாமா, அந்த கோவத்துலதான் அருவாள் எடுத்துட்டேன். மாமா, இதுல நீ பொழைச்சு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ஆளும் காரணம். அது இந்த ராசாத்தி தான். இவங்க திருக்கழுக்குன்றம் சேர்மேன். என் கூட சேர்ந்து ஒன்னா போராடி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இவங்க உன்னை மீட்டு கொடுத்திருக்காங்க மாமா. ஆமா மாமா, நீங்க குத்துப்பட்டு கிடந்தப்போ ஆஸ்பத்திரியில உன்னை சேர்த்ததுல இருந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்தது வரைக்கும் கூடவே இருந்து உதவி செஞ்சாங்க. ஐயோ, இரு, நான் எதுவுமே பண்ணல. நீ அந்த தெய்வத்து மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். கடவுளோட அருளால தான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. நீங்கள் சொல்கிறது 100% உண்மைங்க. மாப்பிள்ளையும் தங்கச்சியும் செய்யாத நல்ல காரியமே இல்லை.
தங்கச்சி ஒரு நாள் கூட அந்த ஆத்தாவை வேண்டிக்காமல் இருந்ததில்லை. அந்த ஆத்தாவை நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக அவன் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவா. அதுக்காக அவன் நேரில் வந்து நிறைவேற்றணும்னு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற யாராவது நல்லவங்களை உங்களை மாதிரி அனுப்பி வைப்பா. அந்த ஆத்தா உங்கள் ரூபத்தில் வந்திருக்காங்க. ஏங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு அப்படி எதுவும் தோணல, வருவாங்கன்னு சொல்றீங்களா? சரி பாப்போம். மாமா அண்ணா என்னதான் சொன்னாலும் இவங்க 2 பேர் இல்லைன்னா எதுவுமே இல்லைண்ணா. உண்மைதான். நீங்க 2 பேரும் இல்லைன்னா சத்தியமா நான் மறுபடியும் என் வெண்ணிலா கூடயும் என் 2 குழந்தைங்க கூடயும் சேர்ந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு எங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு நீங்க 2 பேர் தான் காரணம். ரொம்ப நன்றி. எதுக்குங்க நன்றி எல்லாம் சொல்றீங்க? நாங்க ஒன்றும் பெருசா பண்ணலையே. உங்களுக்காக இந்த ஊரே திரண்டு வந்து நினைச்சு பாருங்க. அதுல எங்களோடது ஒரு சின்ன பங்களிப்பு, அவ்வளவுதான். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லதாங்க நடக்கும். இதுல உண்மையிலேயே பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட நட்பு எங்களுக்கு கிடைச்சது பாருங்க, அதாங்க. ஸ்வேதா, மா 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 கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன தம்பி? கண்ணு அசைது பாருங்க. கண்ணு அசைதா? நாடு சரியாயிடுச்சுப்பா, இனிமே பயம் இல்ல. இது எந்த இடம்? நான் எங்க இருக்கேன்? ஸ்வேதா, ஸ்வேதா நீ பொழைச்சிட்ட. எனக்கு என்னாச்சு மருது? உனக்கு பாம்பு கடிச்சு நீ மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்து கிடந்த. உன் வாயெல்லாம் நுரத்தலை கலந்து, அதான் உன்னை இங்க கூட்டு வந்த. கொஞ்சம் கொஞ்சம் என்ன உட்கார வைங்க. சரிம்மா, பாரு அப்படிப்பா, மெதுவாமா. ஸ்வேதா, இந்த அம்மா தான் உன் உயிரை காப்பாத்தினாங்க. ரொம்ப நன்றிமா. நன்றி எல்லாம் இருக்கட்டுமா. இங்க பாரு, விஷம் இறங்கிடுச்சுன்னு நாம எல்லாரும் சந்தோஷப்படுறோம். ஆனா விடியற வரைக்கும் நீ கண்ணு முழிக்கணும். தெரியாம கூட நீ தூங்கிட கூடாது. ஒருவேளை நீ தூங்கிட்டா விஷம் தலைக்கு ஏறிடும். அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்த முடியாது. எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலாமா? இதை எடுத்துட்டு இந்த குடி. இன்னும் கொஞ்சம் கொடுங்க, தாகமா இருக்கு. இல்லம்மா, கொஞ்சம் தொண்டை நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேலாம் குடிக்க கூடாது. தாகமா இருக்கு. என்ன ஸ்வேதா, என்னாச்சு? என்னால ஒன்றும் முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். படுத்தா தூங்கிடுவேன் மருது. நான் இப்படியே உட்காந்துக்கிறேன், நீங்க உட்காருங்க. அம்மாடி, தூங்க கூடாதுமா, விஷம் தலைக்கு ஏறிடும். என்ன ஸ்வேதா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அம்மா, நான் கொஞ்சம் எழுந்து நடக்கட்டும்? ஐயோ, நடக்க கூடாதுமா, விஷம் உடம்பு பூரா பரவிடும். நீ நடக்கலாம் வேண்டாம், அப்படியே உட்கார்ந்துகிட்டு. சரிம்மா, தண்ணி கொடுங்க, நான் முகத்தை கழுவிட்டு வரேன்.
கொடு. வா. தூங்கிடாத. ஒருவேளை நீ தூங்கிட்டா அப்புறம் செத்துருவ. விட்றாதடி ஸ்வேதா, விட்றாத. ஒரு பாம்பு கடிச்சு செத்தேன்னு உனக்கு பேரு வேண்டாம். நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. உயிரோட இருக்கணும், உயிரோட இருக்கணும். தூங்காத, தூங்காத. வேணாம், எங்க அப்பா விட்டுருங்க. வேணாம், எங்களை விடுங்க. எங்களை எதுவும் பண்ணிட்டாதீங்க. அப்பா விட்டுருங்க. வேணாம், வேணாம். ருத்ரா குட்டி, ருத்ரா, இங்க பாரு. வேணாம். ருத்ரா, எங்க அப்பா விட்டுருங்க. இங்க பாரு. எங்க அப்பா விட்டுருங்க. ருத்ரா, ருத்ரா குட்டி, எங்களை விட்டுருங்க. ஒண்ணும் இல்லடா. டேய், சரி 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 சரி, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. தூங்கு தூங்கு. சரி. என்னாச்சு முத்து மாமா? என்ன யோசனையில இருக்க? இல்ல வெண்ணிலா, இந்த ஸ்வேதா எவ்வளவு கொடூரமானவளா இருக்கா பாத்தியா? அவளோட சுயநலத்துக்காக, அவளோட பேராசைக்காக ஒட்டு மொத்த குடும்பத்தையும் நாசமாக்குறா பாத்தியா? குழந்தை, அவளோட மனசு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு பாத்தியா? இந்த பயமும் இந்த பாதிப்பும் அவன் பெருசானாலும் இருக்கும். நாளைக்கு இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா மாறும், எனக்கு தெரியும். இல்ல, இதுக்கு மேல அவளை விடக்கூடாது. என் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், பசங்க நல்லா இருக்கணும். இதுல பாவம் புண்ணியம் பார்த்து தப்பா போச்சு. இனிமேல் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. நீங்களும் நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவ என் கையால சாகணும். அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்களும் நல்லா இருக்கணும்னா இதை நான் பண்ணிதான் ஆகணும். விட மாட்டேன், இதுக்கு மேல விடவும் கூடாது. முத்து மாமா, 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 முத்து மாமா, மாமா, மாமா சொன்னா கேளு மாமா. எங்க மாமா போற? விடு மாமா. விடு வெண்ணிலா, நான் சொல்றேன்ல. விடு வெண்ணிலா. ஓடி வாங்க அண்ணே. நான் சொல்றேன்ல வெண்ணிலா, விடு. மாமா, இதுக்கு வேற வழி இல்ல வெண்ணிலா. நான் சொல்றேன் கேளு. என்னடா கையில அருவா வச்சு கொண்டு வரடா. கீழ போடுங்க. விட போறீல்ல வெண்ணிலா நீ? என்னடா என்னடா? டேய் ஒண்ணுல விடுடா. டேய் என்ன சொல்ற? சொல்றேன்டா. என்ன கீழ போடுடா. என்னடா ஆச்சு இப்போ? சார், கொஞ்சம் சொன்னா கேளுங்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வெண்ணிலாவும் சரி, குழந்தைங்களும் சரி கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அதை நீங்க கெடுக்கணுமா? அந்த ஸ்வேதா உங்களை இந்த நிலைமைக்கு தள்ளணும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றா.
ஏற்கனவே வெண்ணிலாவ அருவாளை தூக்க வச்சா, இப்போ உங்களை அருவாளை தூக்க வச்சிருக்கா. ஆத்திரத்துல அறிவிழந்து போய் நிமிஷ நேரத்துல நாம பண்ற காரியம் காலம் பூரா நம்ம குடும்பத்தை பாதிச்சிரும். சொன்னா கேளுங்க சார், அருவாளை கீழே போடுங்க சார். அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது. இப்ப நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எதுலயாவது போய் மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு பொறுமையா யோசிங்க. கொஞ்சம் சொல்றத கேளுங்க. டேய் மாப்பிள்ள, நானே அந்த ராட்சஸை வெட்டி போட்டிருப்பேன்டா. அதனால் பிரச்சனை முடியுமா? பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும். அவளை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போக போறியா? வேணாண்டா. இப்ப என்ன, அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை கிடைக்கணும், அவ்வளோதானே? இப்போதான் ஊர் மக்களுக்கு அவளை பற்றி தெரிஞ்சிருச்சு. பஞ்சாயத்து கூட்டுவோம், அவங்களே அவளுக்கு தண்டனையை கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அதான் சரி மாமா. தயவு செஞ்சு ஊருக்காரங்களோட பேசி அவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும் மாமா. இனிமேல அவளை நம்ம ஊருக்குள்ள விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு. அவளை இந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கணும் மாமா. அப்பதான் இந்த ஊரே நிம்மதியா இருக்கும். ஆ